உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி என்கிறார் நெல்சன் மண்டேலா. அத்தகைய ஆயுதத்தை ஏந்தி தங்களின் தலையெழுத்தை மாற்ற புறப்பட்டிருக்கிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பழங்குடி பெண்கள். ஊரே கூடி 2 மாணவிகளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. வாத்திய முழக்கங்கள், ஊர்வலம் என இங்கு மகிழ்ச்சியின் ஒலி ஓங்கி ஒலிக்கிறது. 2 மாணவிகளின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. இவர்களை ஊரே கொண்டாடுவதைக் கண்டு பெற்றெடுத்த தாய்மார்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். இந்த கொண்டாட்டத்திற்கு காரணத்தை அறிய வேண்டுமானால் புதுக்கோட்டையிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் சிப்காட் அருகே உள்ள காமராஜ் நகரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இங்குதான் இந்து ஆதியன் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த 76 குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த பழங்குடி சமூகத்தில் பெண் குழந்தைகளில் யாரும் 10ஆம் வகுப்பை தாண்டியதில்லை. இவர்களின் உயர்கல்விக்கு தடையாக சாதி சான்றிதழ் இருந்த நிலையில் எய்ட் இந்தியா முயற்சியோடு லட்சுமி, தமிழ்ச்செல்வி இருவரும் புதுக்கோட்டையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் டிப்ளமோ நர்சிங் படிப்பில் சேர்ந்து உள்ளனர். படிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்காமா? நிறைய ஆர்வம் இருக்கு. அப்புறம் ஏன் எல்லாரும் படிக்க மாட்டேங்கிறாங்க? இந்த ஜாதி சர்டிஃபிகேட்ல ஸ்கூலுக்கு போனா எங்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்ன உங்களுக்கு இந்த ஜாதி போட்டிருக்காங்க, ஏன்னா ஸ்கூல்ல ஓசின்னு போட்டிருக்காங்க எங்களுக்கு. நாங்க கேட்டோம், அந்த ஜாதி உங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இல்ல, அதனால இந்த ஓசின்னு போட்டிருக்கோன்னு கேட்டாரு, சொன்னாரு. ஜாதி சான்று இல்லங்கவும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க ஸ்கூல்ல எல்லாம். ஏன் இவங்களுக்கு மட்டும் ஜாதி சான்று கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னுட்டு எங்களை கேக்குறாங்க, நீங்க என்ன ஆளுங்கன்னுட்டு. நாங்க சொல்றோம் இந்த ஆதியன் பழங்குடியினர் சொன்னா ஒரு மாதிரியா பாக்குறாங்க எங்களை. அதனாலதான் முக்காசி படிக்கவே போக மாட்டேங்கிறாங்க பிள்ளைங்க. ஆண்களில் தமிழரசன் என்ற ஒரு மாணவர் மட்டும் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் உதவியோடு MA படித்து வருகிறார். கல்வி குறித்த விழிப்புணர்வு இருந்தாலும் இவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் இல்லாததால் இந்த ஊர் மக்களின் கல்வி கேள்விக்குறியாகவே நீடிக்கிறது. இதனால் தங்கள் சமூகத்திலிருந்து முதலாக 2 பெண்கள் 10ஆம் வகுப்பை கடந்து கல்லூரிக்கு படிக்கச் செல்வது அந்த கிராம மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுத்துள்ளது. தங்கள் சமூகத்திலிருந்து தனி ஒருவனாக மேற்படிப்பு படிக்கும் தமிழரசன் இப்போது தனது சகோதரி உள்பட 2 பெண்கள் படிப்பதால் இனி மாற்றங்கள் சாத்தியமாகும் என்று நம்பிக்கையுடன் கூறுகிறார். MA இன்டெகிரேட்டட் கோர்ஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ நெக்ஸ்ட் UPSC சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிக்கணும்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது என்னோட 8th அது ஒரு கனவாவே இருக்கு. கிட்டத்தட்ட 8வது போராடி தான் இருக்கும் ஜாதி சான்றிதழுக்கு. இதுவரையும் வரல. ஒரு 4 கலெக்டர் மாறிட்டாங்க புதுக்கோட்டையில். 4 கலெக்டர் இங்கே பார்த்தோம். 4 கலெக்டருமே எங்களுக்கு தரல. எங்கள் ஊரோட முன்னேற்றம் அந்த ஜாதி சான்றிதழ் இருக்கு. ரொம்ப அந்த ஜாதி சான்றிதழ் முக்கியம் தேவை சார். நான் எந்த இடத்துக்கு போனோம், இதுவரையும் நான் காலேஜ் படித்து ஒரு ஸ்காலர்ஷிப் எனக்குன்னு ஒரு செலவு கூட வந்ததில்லை. கடைசியில் நான் ST. என் ஃப்ரெண்டு வாங்குற பணம் கூட என்னால் வாங்க முடியல. ஏதோ எங்கள் வீட்டில் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வைக்கிறாங்க. அந்த எங்கள் அப்பா திஷ்டி பொம்மை வைக்கிறாரு சார். எங்கள் அம்மா அன்றாடம் பாட்டில் பொறுக்கி எனக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க சார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார். இப்போ நான் ஒரு ஆள் படித்து மேலே போனால் தான் எங்கள் வீட்டையும் சரி, எங்கள் ஊரையும் சரி, எங்கள் இனத்து மக்களையும் சரி நான் மேலே கொண்டு வருவேன் சார். கண்டிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கல்வி குறித்த விழிப்புணர்வு கூட இந்த கிராம மக்களுக்கு இல்லாத நிலையில் இந்திய வளர்ச்சி கழகத்தின் எய்ட் இந்தியா அமைப்பைச் சேர்ந்த அரசு பள்ளி ஆசிரியர் ராஜா மற்றும் பிச்சம்மாள் இருவரும் இக்கிராமத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். விளைவு இப்போது இந்த கிராமத்தைச் சேர்ந்த 30 குழந்தைகள் அருகே உள்ள அரசு பள்ளிகளில் ஆரம்ப கல்வியை படித்து வருகின்றனர். ST என்ற சாதி சான்றிதழ் கேட்கறாங்க. ஆனா அரசு ST தரல, SC தரேன்னு சொல்லிட்டு அதனால கொடுக்காம இருக்கிறாங்க. இப்போ இந்த தலைமுறையிலிருந்து இந்த குழந்தைங்க தான் முதலாக தொழிற்கல்வி அப்படின்றத அடியெடுத்து வைக்கிறாங்க. அதை தான் இன்னைக்கு விமர்சையா அந்த மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த தொழிற்கல்வியில DMLT நர்சிங் படிக்க வைக்கிறான். படிப்பதற்கு ஆர்வம் இருந்தும் படிக்க முடியாததால் 10ஆம் வகுப்புக்குள்ளாகவே திருமணம் செய்து வைப்பதும் இந்த சமூகத்தில் அதிகம் நடக்கிறது. கல்வி தனிநபருக்கான மாற்றத்தை மட்டுமல்ல, சமூக மாற்றத்துக்கும் வித்திடுகிறது. கல்விதான் மிகச்சிறந்த ஆயுதம்.
கல்விதான் களவாட முடியாத சொத்து. கல்வியே ஒரு சமூகத்தை முன்னேற்றுவதற்கான படிக்கல். அந்த முன்னேற்றத்தின் நம்பிக்கை கீற்றுகள் புதுக்கோட்டை காமராஜ் நகரில் தென்பட தொடங்கியிருக்கிறது. இதனை மேலும் பிரகாசிக்க வைப்பது அரசின் கைகளில்தான் இருக்கிறது. 2 பெண் குழந்தைகள் 10ஆம் வகுப்பை கடந்து முதல் முறையாக கல்லூரிக்கு படிக்கச் செல்வது இந்த கிராம மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தாலும், இந்த கிராம குழந்தைகளுக்கு தேவையான ஜாதி சான்றிதழை வழங்கினால் இக்கிராமத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுமே கல்வியில் முன்னேறுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. புதிய தலைமுறைக்காக புதுக்கோட்டை மாவட்டம் காமராஜ் நகரிலிருந்து ஒளிப்பதிவாளர் உதயகுமாருடன் சுபமுத்து, பழம்பதி.